தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, நெடுங்காலமான காத்திருப்பு நிறைவேறும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கலாம். பண தேவைகளுக்காக, இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, வேலையில உயர்வுக்காக, இப்படி ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்க நெடுங்காலமா காத்திருந்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்லுகிறாரு, உங்களுடைய நெடுங்காலமான காத்திருப்பு கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு. வேதத்துல நம்ம ஒரு ஸ்திரியை பத்தி பார்க்கிறோம். 18 வருடமான கூனி. அவங்களால நிமிரக்கூட முடியாத ஒரு பலவீனம் அவங்க வாழ்க்கையில காணப்படுது. அந்த 18 வருடமும் அவங்க தேவன் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. அதே போல இயேசு அந்த ஸ்திரியை அழைத்து அவளை தொட்டு அவளுக்கு சுகப்படுத்துறாரு. அங்க ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண முடியாம காத்திருக்கிறீங்களா? ஆனா தேவன் எனக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்லுகிறாரு, உங்களுடைய நெடுங்கால காத்திருப்பு கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு. மனம் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க காத்திருக்கிற விஷயம் கைகூடும். தேவன் தமிழ்ந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.